ஆஸ் அ டாக்டரா இல்லாம மதரா நீங்க என்ன மாதிரி ஒரு பேரண்டிங் பிரின்சிபல் வீட்ல நீங்க ஃபாலோ பண்றீங்க? ஓகே, ஆக்சுவலி மேம் நான் பேசுகிற எல்லா விஷயமே ஹெல்த்தி அண்ட் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இவங்க கிட்ட காமனா இருக்கிற ஒரு திங் என்ன? மேம் இது எல்லாமே வீட்டிலேருந்து தான் மேம் மாறும். மேம் இவ்வளோ நேரம் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா விஷயமும் நான் கேட்டுக்கிட்டேன். இப்போ பர்சனலாக உங்ககிட்ட ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன். ஆஸ் அ டாக்டரா இல்லாமல் மதரா நீங்கள் என்ன மாதிரி ஒரு பேரண்டிங் பிரின்சிபல் வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ஓகே, ஆக்சுவலி மேம் நான் பேசுகிற எல்லா விஷயமே நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் நம்பலைனாலும் அதான் உண்மை. முக்கியமான விஷயம் நான் என்ன மற்ற பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, எமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு நான் நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் மேம். என் குழந்தைங்க, நான் ஒர்க்கிங் மதர், ஃபுல் டே நான் ஒர்க் பண்ணுறேன் மேம். மார்னிங்கும் ஒர்க் பண்ணுறேன், ஈவினிங்கும் ஒர்க் பண்ணுறேன். நான் என் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மி தான். பட் அது வந்து குவாலிட்டியாக இருக்கும் மேம். 100% நான் என் குழந்தைக்கு கொடுப்பேன். அந்த டைமில் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். அவங்களுக்கு தெரியும் என்னோட எமோஷனல் ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அண்டு குழந்தைங்கள நான் திரும்ப பேச வைப்பேன். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இன்னைக்கு என்ன நடந்துச்சு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஸோ என்னோட பிக்கெஸ்ட் கோல் என்னன்னா, நாளைக்கு என்ன நடந்தாலும் என் குழந்தை என்கிட்ட வந்து சொல்லணும். அம்மா கிட்ட சொன்னால் அம்மா திட்டுவாங்களோ அடிக்குவாங்கன்னு அந்த பயம் இருக்கக்கூடாது. ஸோ நாளைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க என் கூட ஷேர் பண்ணால், அது அவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாவே அது நான் வந்து எனக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மேம். மார்க்ஸ் ஸ்டடீஸ்லாம் செகண்ட் தான் எனக்கு. ஓகே மேம், நீங்கள் ஒரு சூப்பர் பீடியாட்ரிஷியன். ஸோ நீங்கள் வந்து மதர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே நம்ம கிளினிக் வர குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? மேம் ஆக்சுவலி நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் மதர் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த குழந்தை வந்தாலும் அவங்க சிம்டம்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். காஃபா, கோல்டா, ஃபீவரான. இப்போ அவங்களோட எமோஷனல்ஸையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். குழந்தை எப்படி இருக்காங்க, எப்படி அண்டர்கோ பண்ணுறாங்க, அவங்க லுக்கை வச்சே நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இந்த குழந்தை வந்து சிக்காக இருக்காங்க, இவங்களுக்கு இமீடியட் அட்டென்ஷன் தேவை அப்படின்றது. அவங்க சிம்டம் மட்டும் இல்லை, அவங்க எமோஷன்ஸ் பார்க்குறேன். பட் அதை மட்டும் பார்க்கல, மதரோட எமோஷன்ஸையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மதரோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மிக்சட் எமோஷன்ஸ் இருக்கும். வரி இருக்கும், கில்ட் இருக்கும், லவ் இருக்கும், ஃபியர் இருக்கும். எல்லாத்தையுமே என்னோட பார்வையே மாறிடுச்சு மேம் ஒரு மதர் ஆனதுக்கு அப்புறம். இன்னொரு முக்கியமான கொஸ்டின் மேம், சில குழந்தைங்க ரொம்ப காம், ஹெல்த்தி அண்ட் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இவங்க கிட்ட காமனா இருக்கிற ஒரு திங் என்ன? மேம் இது எல்லாமே வீட்ல இருந்து தான் மேம் ஆரம்பிக்குது. அந்த வீட்டோட என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான். அவங்க எவ்வளோ பேரண்ட்ஸ் அவங்க கூட கனெக்டடா இருக்கிறாங்கன்னு பொறுத்து. எந்த அளவுக்கு வீட்டில் அந்த எமோஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த குழந்தைக்கு பயம் இருக்காது. என்ன நடந்தாலும் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ் என்னோட டீம். நான் அம்மா கிட்ட எது வேணாலும் சொல்லலாம், அப்பா கிட்ட எது வேணாலும் சொல்லலாம்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பயம் இருக்க போறது இல்லை. ஸோ அவங்க கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பாங்க, காமாவும் இருப்பாங்க, as well as ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. சூப்பர். அப்போ என்விரான்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்க குழந்தைய வளர்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஃபைனலா ஒரு கொஸ்டின் மேம், இந்த குழந்தை உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சைன். அதை நம்ம வெல் த்ரைவிங் சைல்டுன்னு சொல்லுவோம் மேம். அதாவது நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்க கிடையாது. எந்த ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு ஹாப்பியா போறாங்க, அவங்களுக்கு டவுட் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாங்க, எப்பெல்லாம் தேவையோ அந்த மாதிரி நேரத்துல ஹெல்ப் பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஃபெயிலியர் வந்தாலும் அவங்க உடனே தோண்டு போக மாட்டாங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தாலும் ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் லைஃப்ல சக்சஸா இருக்கிறதுக்கு மார்க் மட்டும் முக்கியம் இல்லை மேம், ஸ்ட்ராங் மைண்டும் ரொம்ப முக்கியம். அவங்கள தான் நம்ம வெல் த்ரைவிங் சைல்டு சொல்லுவோம். சூப்பர் மேம். இன்னைக்கு வந்து நிறைய கொஷின்ஸ், என்னோட கொஷின் அப்படின்றத தாண்டி பேரண்ட்ஸ் உங்களோட கொஷின்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு ரிஃபைன் பண்ணி மேம் கிட்ட சில கொஷின்ஸ்லாம் கேட்டேன். ரைட் ஃப்ரம் சாப்பிட்றதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வரதா இருக்கட்டும், அவங்களோட கோவம், மேடம், இந்த மாதிரி எல்லாம் இருக்க குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்றேன்ற நீங்கள் என்கிட்ட கேட்ட கொஷினை ஒரு எக்ஸ்பர்ட் பீடியாட்ரிஷியன் கேட்கும் போது அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் மேம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் பேரண்ட்ஸ் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் நாங்கள் கிளாரிஃபை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு நாங்கள் உங்களை திரும்ப மீட் பண்ணுறோம். மேம் ஹோப் டு மீட் யூ அகெயின் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். தேங்க்யூ. அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஏஞ்சி கொஸ்டின் கேட்குறாங்க. ஏஞ்சி இல்லையா? எழுந்துருச்சு அப்படி சொல்லி அப்புறம் பார்ட் 2ல மீட் பண்ணலாம்னு சொல்லி என்ன இந்த சிரிப்பு தான் எனக்கு சிரிச்சாவே